ஸோ நமக்கு இந்த முகாமினுடைய கருப்பொருள் என்னன்னா, குயவனே கையில். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நேற்றைய தினத்தில் காலையில் ஆண்டவர் நம்மிடத்தில் சொன்னார், ஆண்டவர் கையில் இருக்கிறது பாக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆண்டவர் உங்களையும் என்னையும் மேம்படுத்த விரும்புறதுனால ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நான் எங்க இருக்கிறேன்? ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறேன். ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிற பாத்திரம் நானு. ஒரு பக்கம் எங்க அப்பாவுக்கு நான் மகனாவும் இருக்கிறேன், இன்னொரு பக்கம் குயவனால அவருடைய சித்தத்தின்படி வணையப்பட்ட பாத்திரனாவும் இருக்கிறேன். ஆனா இதுக்கு நான் பாத்திரமான்னு கேட்காதீங்க. எஸ். இதுக்கு நான் பாத்திரனே இல்ல. அல்ல. ஆனாலும் அவர் என்னதான் அவர் பயன்படுத்த விரும்புகிற பாத்திரமா சூஸ் பண்ணாரு. ஆமென். இப்பதான் ஆரம்பமே, எல்லாமே அற்புதமே. இப்பதான் ஆரம்பமே, எல்லாமே அற்புதமே. இப்பதான் ஆரம்பமே, எல்லாமே அற்புதமே. அப்ப இப்பதான் ஆரம்பம்னா எங்க ஆரம்பிக்குது சொல்லுங்க? நான் தான் அந்த ஆரம்பம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இனிமே தலைமுறைக்கா முன்னாடி இருந்த தகப்பன்மாரெல்லாம் ஊழியம் செஞ்சிட்டு இருக்க முடியும் இல்லையே. அப்ப இந்த தலைமுறைக்கு நீங்க தான் சாமி. ஆமென். உங்களை தாயா பிடிச்சிருக்கிறாரு கையில. ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பாத்திரனான்னீங்கன்னா அவ்வளவுதான், நம்ம படுத்துருவோம் எல்லாருமே. என்ன நம்ம லட்சணம் எல்லாருக்கும் நல்லாவே என்னன்னா தெரியும். ஆனா அவர் சொல்றாரு, நீ தான் நான் பயன்படுத்த விரும்புகிற பாத்திரம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க ஒரு ஸ்தோத்திரம். ஆமென். இப்பதான் ஆரம்பமே, நான் தான் அந்த ஆரம்பம். அற்புதமே, நான் தான் அந்த ஆரம்பமே, எல்லாமே அற்புதமே. அல்லேலூயா, அல்லேலூயா. சோ உங்களுக்கு என்னென்னமோ செய்யணும்னு விருப்பம் இருக்கலாம், அதை செய்யணும் இதை செய்யணுங்கிற விருப்பம் இருக்கலாம். உங்க வீட்டிலேயே கூட டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், அப்புறம் என்னென்ன ஆகணும், அப்படி இந்த மாதிரி ஐபிஎஸ் ஆகணும், ஐஎஃப்எஸ் ஆகணும். அது உங்களுக்கான சித்தமா இருந்தா நீ அந்த மாதிரி ஆகுறதுல தவறு என்னன்னா இல்லை. ஆனா உங்களுக்கான சித்தம் அது இல்லாத பட்சத்துல நீங்க டாக்டர் ஆகணுங்கிற கனவோட படிச்சா நீங்க 12ஆம் கிளாஸ்ல 5 மார்க்ல பிசிக்ஸ்ல ஃபெயில் ஆயிடுவீங்க. யார் மாதிரி? என்ன மாதிரி? ஜூடா மாதிரி. ஹல்லேலூயா. உங்களை அவர் பயன்படுத்த விரும்புற பாத்திரங்கிறதுனாலதான் சில காரியம் உங்க லைஃப்ல சில விருப்பங்கள் கைகூடி வர்றத தேவனே அனுமதிக்கல. இத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க, நீங்க ஃபெயிலியர் கேண்டிடேட் இல்ல. நீங்க ஃபெயிலியர் கேண்டிடேட் இல்ல. நீங்க ஆண்டவர் செலக்ட் பண்ண பாத்திரம். ஆண்டவர் செலக்ட் பண்ண பாத்திரம். You are a chosen vessel. You are a chosen vessel. டாக்டரா இருந்ததா ஊழியம் செய்யணும்னா நீங்க படிப்பு வராதவங்க கூட டாக்டர் ஆயிருவாங்க. ஆனா ஊழியம் செய்யணும்னா படிப்பு வரவங்க கூட ஃபெயில் ஆயிருவான். ஆமென். நீட் எழுதினவங்க எல்லாம் எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? நீட் எழுதிட்டு வந்தவங்க எல்லாம் கையை தூக்குங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதா. அல்லேலூயா. இப்ப டாக்டரோட பெரிய டாக்டரா உட்கார்ந்திருக்கீங்களா நீங்க இங்க? யூதாவுக்கு ஆண்டவர் தந்த அபிஷேகம், ஆராதனை அபிஷேகம் எத்தனை பேரை குணமாக்குது, எத்தனை பேர் விடுதலையாக்குது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நீங்க ஒரு காரியத்தை செய்ய விரும்பலாம், ஆனா உங்களுக்கான தேவனுடைய விருப்பம் வேறையா இருக்கும் பட்சத்துல அந்த சித்தத்தை செய்யறதுக்கு தான் நீங்களும் நானும் நம்மளை அர்ப்பணிச்சாகணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ லேசா நான் தொட்டுட்டு நான் இன்னைக்கு செய்திக்குள்ள போயிடுறேன். அடுத்த செஷன் வர்றப்ப நான் அந்த டாபிக்ல போறேன். நாம சில விஷயங்களை விரும்புறோம். என்ன செய்யறோம்? நாம ஒரு சில காரியங்களை விரும்புறோம். ஆனா அது எனக்கான தேவனுடைய விருப்பமா இருக்கும்னா அது நடக்கும். ஆனா எனக்கான தேவனுடைய விருப்பம் வேறையா இருக்கிறப்ப
அது கைகூடி வர்றதுக்கு என்ன இல்ல, வாய்ப்பே இல்லை. ஐசையா 55 வசனம் 11வது வசனம் வாசிக்கலாமா? அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து, அது நான் விரும்புகிறதை செய்து, அது நீ விரும்புகிறதை செய்து இல்ல, அது நான் விரும்புகிறதை செய்து. அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அது நீ விரும்புகிறதை செய்து இல்ல, அது நான் விரும்புகிறதை செய்து, அது உன் வாழ்க்கையில நான் விரும்புகிற காரியத்தை செய்து செய்து. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரே நீங்க எனக்கு இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லி நம்ம விரும்புறோம். ஆனா ஆண்டவர் சொல்றார், உன் விருப்பத்தை எல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வை, நான் உன்னை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அத மனசுல வச்சு ஒரு வார்த்தையை நான் உனக்கு சொல்றப்ப அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, அது உன் வாழ்க்கையில அப்படியே நிறைவேறும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவன் உன்னை விரும்புறாரா? விரும்புறார். நம்மளை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய விரும்புறாரா? விரும்புறாரு. அப்ப நம்ம ஒண்ணு விரும்பலாமா? விரும்பக்கூடாது. என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க பாருங்க. தேவன் உன்னை விரும்பிட்டாருன்னா அவர் விரும்புறதையே நானும் என்ன செய்வேன்? விரும்புவேன். இதுதான் எனக்கான தேவனுடைய திருவிழா சித்தம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு there is no other option for me. அவர் விரும்புறதையே நான் விரும்புறதை தவிர எனக்கு முன்னாடி வேற ஆப்ஷனே என்னன்னா இல்ல. இங்கதான் இன்னைக்கான வார்த்தை ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். சொல்லுங்க, பிளவுபட்ட விருப்பங்கள். பிளவுபட்ட விருப்பம்னா தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற விருப்பங்கள். நீங்க உங்களுக்குள்ளேயே 2 விதமான விருப்பத்தை வச்சுக்கிட்டு தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியவே முடியாது. தமிழ்ல 2 கட்டான் இருக்கு, தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? என்ன கட்டான்? 2 கட்டான். 2 கட்டான் வாழ்க்கை. 2 கட்டான் வாழ்க்கை. அந்த மாதிரி 2 நினைவுகளை வச்சுக்கிட்டு குந்திதான் நடக்க முடியுமே ஒழிய, 2 நினைவுகளை வச்சுக்கிட்டு குந்தி நடக்க முடியுமே ஒழிய நமக்கான தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்க நம்மால முடியாது. அப்படி பிரேக் ஆகி வருது. வாய்ஸ் எனக்கு வருது, அப்புறம் கட் ஆகுது. அப்ப ஆண்டவர் நம்மளை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய சித்தமாயிட்டார்னா எதிரி வேற யாரும் இல்ல. சொல்லுங்க, எனக்கு நானே எதிரி. நேத்து நைட்டு பார்த்த ஸ்கிட்ல போராடுற தம்பி என்ன சொல்ற? அப்பாலே போ சாத்தானே. உடனே பக்கத்துல இருந்த அந்த கருப்பூர்வம் என்ன செஞ்சு? ஓடி போச்சு. அப்பாலே சிரிச்சிச்சு. ஏன் சிரிச்சிச்சு? என்னை பார்த்தா நீ சாத்தானே. டேய், நான் சாத்தான் இல்ல. ஆக்சுவலா அது சாத்தான நேரத்தை காட்டினது. என்னது அது? சுயம். That's yourself. உன்னுடைய சுய விருப்பம். அதுக்கு கொஞ்சம் அந்த சுய விருப்பத்தை நீங்க சைட் அடிச்சீங்கன்னா அது உங்களை வேட்டு வைக்காம விடாது, ஃபைட் பண்ணாம விடாது. அப்படி சொல்லுங்க, ஃபைட் பண்ணாம. நீங்க சைட் அடிச்சீங்கன்னா உங்களை ஃபைட் பண்ணாம விடாது. ஏன் டெவில் உங்களோட ஃபைட் பண்றான்னா நீங்க எதை சைட் அடிச்சிட்டீங்க? உங்க சுயத்தை. ஹல்லேலூயா. அப்ப சுயத்தை எதுக்குறது போல அப்பாலே போ சாத்தானே. நீ சுயத்துக்கு இடம் கொடுத்ததுனால தானே சைத்தான் உள்ள வந்திருக்கான். எஸ், நீ பத்திரிக்கை கொடுத்ததுனால தானே கல்யாணத்துக்கு வந்திருக்கான். அவன் ரொம்ப மான ரோஷம் வெக்கம்லாம் உள்ளவன், சூடு சொரணம் உள்ளவன். யாரு? அந்த சாத்தான். பத்திரிக்கை கொடுக்காம யாரு வீட்டுக்குள்ள என்ன செய்ய மாட்டானா? படி எடுத்து வைக்க மாட்டான். நீங்க அழைச்ச விருந்தாளி அவரு. எஸ், நீங்க அழைத்த விருந்தாளி. எப்படா உள்ள வரலான்னு அவனை பார்த்து கேள்வி கேட்பீங்கன்னா அவன் இன்விடேஷன் லெட்டரை கொடுப்பான். நீங்க தானே கூப்பிட்டீங்க? சும்மா தானே இருந்த. வாங்க மச்சான் வாங்க. நீங்க தானே வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டீங்க. வாங்க. நீங்க நான் பாட்டில் தானடா என்னோட வழியில நான் பாட்டில் என்ன செஞ்சிட்டு இருந்தேன்? போயிட்டு இருந்தேன். நீ தானே என்ன கூப்பிட்டு வச்சு என்ன வச்சுட்ட? பத்திரிக்கை வச்சுட்ட. பத்திரிக்கை வச்சா என்னால வராம இருக்க முடியுமா?
அது அது மதிப்புல இல்ல, மரியாதை இல்ல, அதனாலதான் என்ன செஞ்சிருக்கிறேன், வந்திருக்கிறேன். ஏன் உள்ள வந்தான்னா நீங்க வச்ச பத்திரிக்கை அப்படி. பத்திரிக்கை அப்படி. சில பேர் இருக்கான், வழிய போய் பத்திரிக்கை வச்சு மறக்காம வந்துருங்க. மறக்காம வந்துருங்க. நீங்க எப்படியாவது மறக்காம. நான் எதிர்பார்ப்பேன் உங்களை. சில பேர் சொல்றாங்களா, நான் உங்களை என்ன செய்வேன், எதிர்பார்க்க. பத்திரிக்கை வைக்கிறப்ப நான் உங்களை எதிர்பார்க்கிறேன். சும்மாவே தங்குதங்கன்னு ஆடுறேன். பத்திரிக்கை வச்சா சும்மா விடுவானா உங்களை? விட மாட்டான். ஏன் வந்து உள்ள இந்த ஆட்டம் ஆடுறானா, நீ வச்ச பத்திரிக்கை அப்படி. பத்திரிக்கை அப்படி. பத்திரிக்கை அப்படி. அப்ப மானம் வெக்கம் சூடு சொரண உள்ள அவன் சும்மாதான் நமக்குள்ள என்ன செய்யல, வரல வரல. நம்ம சுயத்துக்கு இடம் கொடுக்கறப்ப துரை உள்ள வந்து என்ன செய்யறாருன்னா கும்மரசம் போடுகிறார். குமாரச்சம் போடுறேன். கும்மரசம் போடுறேன். மதுரை பாஷை குமாரச்சம் போடுறாங்கடா அப்படின்னு வாங்க பாருங்க. அந்த மாதிரி உள்ள வந்து சோ எதிரி வேற யாரும் இல்ல, சொல்லுங்க, நான் தான். நான் தான் எனக்கு எதிரி. பல முறை எனக்கு நானே யாராயிட்டேன்னா எதிரி ஆயிட்டேன். எதிரி ஆயிட்டேன். நான் விழுந்தது என்னாலேயே விழுந்தேன். டிஎல் மோடி பெரிய பிரசங்கியாளர், அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாரா, உங்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப தொல்லை கொடுத்த ஆளு யாருன்னு கேட்டாங்க. அதுக்கு ஒரு சொன்னாரா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரை விட டிஎல் மோடியே எனக்கு அதிக தொல்லை கொடுத்தவர் அப்படின்னு. உங்களுக்கு தொந்தரவு எந்த பக்கம் இருந்து வரல, நீயே தொந்தரவு. எஸ். ஹalleluya. தொந்தரவு யாரு? உனக்கு நீ. நானே தொந்தரவு. எனக்கு நானே தொந்தரவு. வில்லை யாரு? எனக்கு நானே வில்லை. யாச்ச பலமுறை விழுந்தேன், என்கிட்டயே நான் விழுந்தேன் விழுந்தேன். அப்ப ஆற்றுல ஒரு காலு சேற்றுல ஒரு காலை வச்சுக்கிட்டு நமக்கான தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்ற. தமிழ்ல ஒண்ணு சொல்லுவாங்க, கூழுக்கும் ஆசை நேசைக்கும் ஆசை. இந்த கூழ் குடிக்கிறவன் கூழ குடிக்கிறப்ப கூழ் எதுல ஒட்டிக்கிறதுன்னா மீசையில ஒட்டிக்குது. மீசை ரொம்ப டிஸ்டர்பன்ஸா என்ன செய்யுதுன்னா அவனுக்கு இருக்கு. அதனால நீ கூழ குடிக்கணும்னா நீ முதல்ல ஷேவ் பண்ணிரு. எதை? மீசைய. அப்பனா கூழ் வந்து மீசையில என்ன செய்யாதுன்னா ஒட்டாது. அவனுக்கு எதுல ஆசை? கூழ். கூழ்லையும் ஆசை, மீசையிலையும் ஆசை. உருப்படுமா கதை? படாது. ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு. ஏன் பலருடைய காரியம் நொண்டுதுன்னா, இங்க வந்தா ஒரு மாதிரி, வெளியே போனா வேற மாதிரி. உள்ள வந்தா ஒரு குணம், வெளியே போனா வேற குணம். அல்லேலூயா. ஹalleluya. உள்ள வந்தா ஆட்டுக்குட்டி, வெளியே போனா பன்னிக்குட்டி. உள்ள வந்தா மோர் குடிக்குது, வெளியே போனா பீர் குடிக்குது. ஹalleluya. பசுத்தோல் போர்த்திய புலியானே பயிரனேயும் நேலியா. பசுத்தோல் போர்த்திய புலியானே பயிரை மேயும் நேலியா. பசுத்தோல் போர்த்திய புலியானே பயிரை மேயும் நேலியா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்க. அடுத்த வரி என்னையா பாடுங்கயா. புகையை ஊதி குடியை தேடி வாழ்நாள் முழுவதும் பள்ளியாட்டம். ஆலயத்தில் மகா பரிசுத்தம். ஒரு தம்பி வந்தா ஒரு யூத் கேம்ப்ல இந்த மாதிரி இருக்கிறப்ப, இந்த மாதிரி நான் எடுத்துட்டு இருக்கிறேன், சைட்ல தான் இருந்தான். எஸ். முடிச்ச உடனே அப்படியே கண்ணீரோட என் முன்னாடி வந்து நின்று கையை பிடிச்சிக்கிட்டு, வெளியில எங்கேயும் சொல்லிடாதீங்க, 10-12 வருஷமா நான் சர்ச்சில் தான் என்ன செய்யறேன்னா இருக்கிறேன். இன்னைக்கு பேசின மாதிரி அந்நிய பாஷை பேசி ரொம்ப நாள் என்னன்னா ஆச்சு. நான் தான் கொயர்ல எல்லாம் நடந்து எல்லாத்தையும் லீட் பண்றவனே யாரு தான்? நான் தான். ஆனா அப்பப்போ கொஞ்சம் குடிச்சுக்குவேன், அப்பப்போ கொஞ்சம் ஊதிக்குவேன். ஆனா இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? விடுதலையை கொடுத்தாரு. விடுதலையை கொடுத்தாரு.
ஆவியில் நிரம்பி பாஷைகள் பேசி ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை. அடுத்த நாளே பாவத்துக்கு அடிமை, அடுத்த நாளே பாவத்துக்கு அடிமை. தேவனுக்குன்னால் மனவேதனை, நம் தேவனுக்குன்னால் மனவேதனை. அசுத்தல் போற்றிய புலியானி, பயிரை மேயும் வேலியா. தீர்க்கதரிசி எலியா கர்மேல் பருவத்துல வந்து சேலஞ்ச் பண்றப்ப 1 ராஜாக்கள் 18:21 சொல்றாரு, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானா அவனை பின்பற்றுங்கள். அப்ப கிறிஸ்டியன் லைஃப்ல நியூட்ரல்ன்ற ஒண்ணே இல்ல. எஸ், சொல்லுங்க. நடுநிலைமை என்பது கிறிஸ்டியானிட்டியில இல்லவே, நடுநிலைமை என்பது கிறிஸ்டியானிட்டியில இல்லவே இல்லை. ஒண்ணு இந்த பக்கம் இல்லன்னா அந்த பக்கம். இல்லன்னா நீ இந்த பக்கம் இல்லைனாலே ஆட்டோமேட்டிக்கா நீ எங்க இருக்கிற? அந்த பக்கம் தான் இருக்கிற. அந்த பக்கம் இல்லைனாலே ஆட்டோமேட்டிக்கா நீ எங்க இருக்கிற? இந்த பக்கம் தான் இருக்கிற. 2ல 1 தான். எஸ், நடுநிலை என்பது கிறிஸ்டியானிட்டியில இல்லவே இல்லை, இல்லவே இல்ல. எஸ். நான் வந்து ஆண்டவரை பகைக்கலாம் இல்லைங்க. நான் என்ன செய்யல? பகைக்கவே இல்லைங்க. இன்னைக்கு நான் பைபிள் வாசிக்கல, இன்னைக்கு கோயிலுக்கு நான் என்ன செய்யல, போகல. ஹல்லேலூயா. இது என்னங்க புது குண்டை தூக்கி போடுறீங்க? அந்த மாதிரியான ஆளு நான் என்னன்னா இல்லவே என்னன்னா இல்லைங்க. இன்னைக்கு தான் நான் கொஞ்சம் ஒரு ஜோம் பண்ணாம இருந்துட்டேன். நான் இன்னைக்கு என்ன கோயிலுக்கு போகாது தப்பா அப்படின்னு கேட்டா, நீ கோயிலுக்கு போகாதனால தான் தப்பு. தப்பு. அப்ப நடுநிலைமை என்பது கிறிஸ்டியானிட்டியில இல்லவே இல்லை. இதான் நேத்து நான் சொன்னேன். லூக்கா 11வது அதிகாரத்துல 23வது வசனம், என்னோட இராதவன் யாரா இருக்கிறானா? எனக்கு விரோதியா இருக்கிறான். எஸ். ஆண்டவர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு பாருங்க. என் கூட இல்லைனாலே நீ யாரு? விரோதி. எனக்கு விரோதியா இருக்கிற. எஸ். என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான், சிதறடிக்கிறான், சிதறடிக்கிறான். அப்ப சேர்க்கல அப்படின்னா சேர்க்கல அவ்வளவுதான் சொல்ல முடியுமா? நீ அவரோட சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யலைனாலே நீ அவரு காரியத்தை என்ன செய்யற? சிதறடிக்கிற, சிதறடிக்கிற. நீ அவரோட இன்னைக்கு இல்லைனாலே ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு விரோதமான காரியத்தை செஞ்சிரு. இட்ஸ் mandatory. எஸ். there is no other option. எஸ். Hallelujah. ஹல்லேலூயா. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் அருமையா இருக்கு. என்னோட இல்லாதவன் எனக்கு பகைஞனாய் இருக்கிறான். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவன் என்னோடு இருக்கவில்லை என்றால் அவன் எனக்கு எதிரானவன். அப்படின்னா எனக்கு எதிரான காரியத்தை செஞ்சிருவான். நீ ஆண்டவரோட இல்லைனாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிருவ? நான் இன்னைக்கு தான் ஆண்டவரோட இல்லை, அதனால இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டிருக்கேன். ஆண்டவரே தப்பு தண்டெல்லாம் நான் செய்யற மாதிரி ஐடியாலாம் இல்லை, இன்னைக்கு நான் லீவ் போட்டிருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே அன்னைக்கு என்ன நடந்துரும்? அவ்வளவுதான். கத்தரோட இல்லைன்னா போட சேர்ந்த நாறு மணக்கும். சேரலைன்னா பேசும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப கீ என்ன அப்படின்னா கத்தரோட இருக்கிறது. இல்லைன்னா அன்னைக்கு நீ அவுட். எஸ். இருந்தா அன்னைக்கு நீ வந்து டிஸ்டிங்ஷன்ல பாஸ். ஆமென். இருந்தா அன்னைக்கு நீ தான் ஹீரோ. எஸ். இல்லனா நீதான் ஜீரோ. ஒருத்தர் சொல்றாரு, எப்பெல்லாம் நான் ஆண்டவரோட இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கலையோ அப்பெல்லாம் தலை சிரைக்கப்பட்ட சிம்சோனை போல ஆயிடுறேன். பெரிய ரிவைவலிஸ்ட் சொல்றார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவரோட இல்லைன்னா உனக்கு மொட்டை ரெடியா இருக்கு. எஸ். மொட்டையை போடாம என்ன செய்ய மாட்டானுங்க? விடவே மாட்டேன், விடவே மாட்டேன். ஏன்டா இந்த மொட்டை அப்படின்னா கத்தரோட என்ன செய்யல, இல்ல இருப்பத தெரிந்து கொள்ளல, தெரிந்து கொள்ளல. ஆண்டவர் சொல்றார், I have prepared you a table. உனக்காக நான் ஒரு பந்தி என்ன பண்ணிருக்கிறேன், நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். I have called you and I have chosen you for that table. Yes. அந்த பந்திக்காகவே நான் உன்னை அழைச்சிருக்கிறேன்.
நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், அந்த பந்தியில் அமருவதற்காகவே நான் உன்னை அபிஷேகிச்சிருக்கிறேன். சொல்லுங்க. டேபிள் இருக்கிறதுனால, டேபிள் இருக்கிறதுனால, பிரதர் சிசி ப்ரோ கொஞ்சம் ஸ்டேபிளா இருங்க. ஏன் ஸ்டேபிளா இருக்கணும்? உங்களுக்காக ஒரு டேபிள். நீங்க பெரிய ஏபிள் நான் உங்களை டேபிள் உட்கார வச்சாரு இல்லையே. நம்ம லட்சணம், நம்ம வண்டவாளம் நமக்கு தானே நல்லா தெரியும். இப்படி இருந்தவனை பிடிச்சு கொண்டாந்து இப்படி ஒரு பந்தியில உட்கார வச்சிருக்கிறாருன்னா, நீங்க ஏபிள் அப்படிங்கறதுனால இந்த டேபிள் உட்காரல, இந்த டேபிளால தான் நீங்க ஏபிளா இருக்கிறோம். ஆமென். டேபிளால ஏபிளான சந்தில இருந்தோம், ரத்தத்தை சிந்தினதுனால தான் இந்த பந்தி உங்களுக்கு எனக்கும். இந்த திக்கு வாய மந்தனாவ உள்ளவே இந்த அடி அடிக்கிறான்னா அதுக்கு காரணம் பந்தி. சொல்லுங்க. நான் வாக்கு வல்லவன் என்பதால், தீர்க்கதரிசி அல்ல. என்னுடைய காலிங் தீர்க்கதரிசி என்பதால், என் வாக்குக்கு இவ்வளவு பவர், பெரிய பவர். நான் நல்லா பாடுறேங்கிறதுனால, நான் ஒரு வர்ஷிப் லீடர் இல்ல. என்ன வர்ஷிப் லீடர் ஆண்டவர் சூஸ் பண்ணதுனால, பாட்டு வராத எனக்கு பாட்டு வருது, பேச்சு வராத எனக்கு பேச்சு வருது. நல்லா பாடுறவனை விட நான் பவர்ஃபுல்லா ஆராதிக்கிறேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், திறமை போட்டி போடும், ஆனா என் மேல தேவன் வச்ச கிருபையோட எந்த திறமையாலும் போட்டி போட முடியவே முடியாது. You are anointed. You are a chosen vessel. ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய தீர்மானிச்சிருக்கிறாரு. உனக்கான பந்தி பெருசு மகனே, பெருசு. அல்லேலூயா. நீ பெரிய ஆளுங்கிறதுனால அந்த டேபிள் இல்ல, உனக்கு ஆண்டவர் வச்ச பந்தினாலதான் நீ இவ்வளவு பெரிய ஆளு. அல்லேலூயா. சின்னவனுக்கு என்ன பந்தி? 1000 உட்கார வச்சு 1000. சிறியவனுக்கு வச்ச பந்தி என்ன? பலத்த ஜாதி. அல்லேலூயா. சின்ன பையன் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க பாருங்க. சின்ன பையன். உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற பந்தி உங்க டேபிள் ரொம்ப பெரிய டேபிள். நீங்க அமர போற டேபிள் பெரிய டேபிள். அதனால பிரதர், சிஸ்டர் கொஞ்சம் எப்படி இருங்க? ஸ்டேபிளா இருங்க. அல்லேலூயா. திக்கி பேசும் என்னை, வந்தனாவை கொண்டவனை, ராஜாக்களை தள்ளி ராஜாவாக்கினே. அழைப்பே இல்லை என்று அழைத்து சொன்னவர் முன், அரியணை கொடுத்து என்னை அரசனாக்கினே. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்க நான் செஞ்சிருப்பேன். எத்தனையோ பேர நம்பி ஏமாந்தோ போயிருப்பேன். நீங்க மட்டும் இல்லைன்னா என்ன நான் செஞ்சிருப்பேன். எத்தனையோ பேர நம்பி ஏமாந்தோ போயிருப்பேன். அல்லேலூயா. அதனால உங்களுக்கு பெரிய என்ன வச்சிருக்கிறாரு? டேபிள வச்சிருக்கிறாரு. பெரிய டேபிள். பந்தி. சொல்லுங்க. பந்தி. இந்த ஸ்டேபிளா இல்லாம இருக்கிறப்ப எல்லாம் நீங்க எதை நினைச்சுக்கணும்? டேபிள். அல்லேலூயா. பிசாசுக்கு உங்க மேல கண்ணு இல்ல, உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கும் பாருங்க. உங்களுக்குன்னு அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிற பந்தி மேல கண்ணு. பந்தி மேல அவனுக்கு கண்ணு. இவனை விட்டாச்சுன்னா இவனுக்காக அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற பெரிய பந்தியில உட்கார்ந்துருவான். அந்த பந்தியில இவன் அமர்ந்துட்டான்னா இந்த ஊருக்கு, இந்த தேசத்துக்கு, இவன் இருக்கிற பகுதிக்கு, இவன் வாழ்ற தலைமுறைக்கு இவன் ஆசீர்வாதம்ங்கிறது அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறதுனால அவனுக்கு உங்க மேல கண் இல்ல, உங்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற பந்தி மேல அவனுக்கு கண். அதனாலதான் உங்களை டார்கெட் பண்றான். நீ இருந்தா தானடா பந்தியில என்ன செய்வ? உட்காருவ. எஸ். பந்தி இருக்கணும், ஆனா பந்தியில நீ இருக்கக்கூடாது. பந்தி இருக்கணும், பந்தியில நீ இருக்கக்கூடாது. ஆனா பந்தியில என்ன செய்யக்கூடாது? நீ உட்காரக்கூடாது.
அதனால கொஞ்சம் ஸ்டேபிளா இருங்க. எப்படி இருங்க? ஸ்டேபிளா இருங்க. ஸ்டேபிளா இருக்கிறது தான் யாரு தேவைப்படுறா? பரிசுத்த ஆவியானவர் தேவை. அவர் தான் நம்மளை கண்டிஷன் பண்ணிக்கிட்டே இருப்பார். எஸ், ஹல்லேலூயா. அவரோட உறவாடிக்கிட்டே இருக்கணும். அதாவது இருக்க இடம் கொடுத்தா மடத்தை பிடுங்குவானா. எஸ், மதுரை ஸ்லாங்ல சொல்லணும்னா இருக்க இடம் கொடுத்தா படுக்கிறதுக்கு பாய் கேட்பானா. எஸ். யாரோ மதுரைக்கார் விசில் அடிக்கிறீங்க, அடிங்க. சரி போதும், அடிக்காதீங்க. இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய படுக்கிறதுக்கு என்ன கேட்பான்? பாய். சரி போனா போது, ஒரு சும்மா வாயா அப்படின்னு உள்ள கூப்பிட்டோம்னா அவன் வேலையை காட்டாம என்ன செய்ய மாட்டான்? விட மாட்டான். சில பேரை ஏன் பிசாசு ரவுண்டு கட்டி அடிக்கிறான்னா, அந்த துரைக்கு அவங்க கொடுத்த இடம். இடம் அப்படி. இவருங்க, நீங்க இடம் கொடுத்தா தான் அவர் பெரிய ஆளு. எஸ், சொல்லுங்க. இடம் கொடுத்தா தான். இடம் கொடுத்தாதான். வீட்டுல சொல்றாங்களா, என்ன உங்க மகன் ரொம்ப ரொம்ப ஆட்டம் என்ன செய்யறான்ல, ஆடுறான்ல, எல்லாம் அவங்க அப்பா கொடுத்த இடம். இவரு உன் புள்ள நான் சொல்றத கேட்க மாட்டீங்கன்னா எல்லாம் நீ கொடுக்கற இடம். இடம் நீ கொடுத்த இடம். இடம் அப்படி இடம். இப்ப பிசாசுக்கு இடம் கொடுத்தாலே அவன் வேலையை காட்டுவான்னா, ஆவியானவருக்கு இடம் கொடுத்தா அவர் என்ன காரியம் செய்வார்? அவனே அவ்வளவு வேலையை காட்டுவான்னா அவர் எவ்வளவு வேலையை காட்டுவார்? எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க. அவனே அவ்வளவு வேலையை காட்டுவான்னா, அவனுடைய வேலையை காட்டுவான்னா, ஆவியானவருக்கு நான் இடம் கொடுக்கிறப்ப, ஆவியானவருக்கு நான் இடம் கொடுக்கிறப்ப அவன் அவர் எவ்வளவு வேலையை காட்டுவார்? அவர் எவ்வளவு வேலையை காட்டுவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பிசாசுக்கு என்ன கொடுத்துறாதீங்க? இடம் கொடுத்துறாதீங்க. ஒரு சண்டே கிளாஸ் பாட்டு இருக்கு, பாடுமா? ரவுண்ட் 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 ரவுண்டா நில்லு, சுத்தி 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 ஓனாய் வருது. ரவுண்ட் 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 ரவுண்டா நில்லு. பரவாயில்ல, எல்லாருக்கும் பாட்டு தெரிஞ்சு. சுத்தி 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 ஓனாய் வருது. ஆட்டுக்குட்டி உள்ள இருக்குது, அதை பிடிக்க ஓனாயும் வட்டம் போடுது. ஆட்டுக்குட்டி உள்ள இருக்குது, அதை பிடிக்க ஓனாயும் வட்டம் போடுது. விடாத விடாத ஓனாய உள்ள விடாத. பார்த்துக்கோ பார்த்துக்கோ, கவனமா உன்னை பார்த்துக்கோ. எழுந்து நின்று விடாதே விடாதே ஓனாய உள்ள விடாதே. பார்த்துக்கோ பார்த்துக்கோ, கவனமா தர பார்த்துக்கோ. ரவுண்ட் 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 ரவுண்டா நில்லு, சுத்தி 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 ஓனாய் வருது. ரவுண்ட் 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 ரவுண்டா நில்லு, சுத்தி 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 ஓனாய் வருது. ஆட்டுக்குட்டி உள்ள இருக்குது, அதை பிடிக்க ஓனாயும் வட்டம் போடுது. ஆட்டுக்குட்டி உள்ள இருக்குது, அதை பிடிக்க ஓனாயும் வட்டம் போடுது. விடாத விடாத ஓனாய உள்ள விடாத. யூதாவுக்கு மானிட்டர் பத்தல, யூதாவுக்கு மானிட்டர் பத்தல. பார்த்துக்கோ கவனமா பார்த்துக்கோ. விடாத 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 ஓனாய உள்ள விடாத. விடாத விடாத ஓனாய உள்ள விடாத. பார்த்துக்கோ பார்த்துக்கோ, கவனமா பார்த்துக்கோ. விடாத விடாத ஓனாய உள்ள விடாத. பார்த்துக்கோ பார்த்துக்கோ, கவனமா ஆட்ட பார்த்துக்கோ. அல்லேலூயா. அவனுக்கு ரவுண்டு கட்டலைன்னா அவன் உங்களுக்கு ரவுண்டு தண்ணி காட்டிடுவான், ரவுண்டு ரவுண்டு கட்டிடுவான், ரவுண்டு கட்டிடுவான். இந்த ரவுண்டு கட்டி அடிக்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தின்னு கட்டிடுவான். என்ன கட்டி அடிக்கிறது? தின்னு கட்டி ரவுண்டு கட்டி. நிறைய பேரை பிசாசிங்க ரவுண்டு கட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கான். எஸ்,